என் அன்பு மக்களே, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி கேளுங்க, இன்டர்நேஷனல் பார்ட்டி, சர்வதேச கட்சி. இங்க ராகுல் காந்தியை பிரதமராக வேலை செய்யுது. கேரளாவில் ராகுல் காந்தி எதிர்த்து வேட்பாளர் போடுது. ஒரு மாநிலத்திற்கு மாநிலம் கொள்கை மாறுபாடு வைத்திருக்கிற கட்சி, உலகம் முழுமைக்கும் ஒரே கொள்கை வைத்திருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உலகம் முழுமைக்கு இருக்குங்க. நாம் தமிழர் கட்சி இல்லாத நாடே கிடையாது. நாம் தமிழர் பிரான்ஸ், நாம் தமிழர் ஜெர்மனி, நாம் தமிழர் டென்மார்க், நாம் தமிழர் சுவிஸ், நாம் தமிழர் ஆஸ்திரேலியா, எல்லா நாட்டிலும் இருக்கு. அம்மையார் சோனியா காந்தி கூட கேட்டேன், இத்தாலியில என் கட்சி இருக்கு, உங்க காங்கிரஸ் இருக்கான்னு கேட்டேன். வேர்ல்டு பார்ட்டி, இன்டர்நேஷனல் பார்ட்டி நாம் தமிழர் பார்ட்டி. தமிழர்கள் நாங்கள் எங்கள் மூதாதை எப்படி உலக பொதுமைக்கு மறைய வைத்தானோ அப்படி உலகத்தின் பொதுமைக்கு அரசியல் செய்யறோம். நாங்கள் உயிர்மனை அரசியல் செய்யறோம். வெறும் மனிதருக்கு மட்டும் அரசியல் செய்யற ஆளுகள் நாங்க. ஈக்கு, எறும்புக்கு, பூச்சிக்கு, வண்டுக்கு, ஆடுக்கு, மாடுக்கு, கோழிக்கு, குஞ்சிக்கு, மரத்திற்கு, செடிக்கு, மலைக்கு, அருவிக்கு, ஆறுக்கு, எல்லாவற்றுக்குமான அரசியலை உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிற பிள்ளைகள். அதை புரிஞ்சுக்கணும். உங்க பிள்ளைகள் நாங்க தான் நீரு, வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சிங்கிற திட்டத்தை வைக்கிறோம். முதல்ல நீர் வள பெருக்கம், நீர் மேலாண்மை, அதுக்கப்புறம் வயிறு, பசி என்றால் அதை ஒழிக்கணும். கொடிய நோய் பசி வந்தால் 10 பறந்துடும். மானம், குடிப்பிறப்பு, அறிவுடைமை, கல்வி, தானம், தவம், தொழில் முயற்சி, காமம், இது போன்ற 10 பண்புகள் பறந்து போயிருந்தான். இது 10 பறந்துருச்சுன்னா நீ விலங்காயிருவ, மிருகமாயிருவ. அப்ப என்ன பண்ணணும்? பசிங்கிறத ஒழிக்கணும். இதுக்கு என்ன வழி? வேளாண்மை விட்டு என் மக்கள் வெளியேறிட்டு இருக்கான். ஏன்? வேளாண் குடிமகன் விளைவிக்கிற பொருளுக்கு அவனே விலையை தீர்மானிக்க முடியல. உங்க பிள்ளை என்ன செய்யறான்? வேளாண் குடிமகன் விளைவிக்கிற பொருளுக்கு அவனே விலையை தீர்மானிக்கலாம். சட்டம் கொண்டு வரோம், பாதுகாப்பு சட்டம். பிறகு என்ன பண்றோம்? வேளாண்மையை தேசிய தொழில், தமிழ் தேசிய தொழில் அப்படி அறிவிச்சிடும். அறிவிச்சுட்டு என்ன பண்றோம்? அரசு பணியா மாத்திரம், கவர்மெண்ட் எம்ப்ளாய். நம்ம மக்களுக்கு என்ன தெரியுது? வேளாண்மை செய்யறவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். ஒரு நோய் இருக்கு. அவன் 10 ஏக்கர் காடு வச்சு மஞ்சள், கரும்பு இதெல்லாம் விவசாயம் பண்ணுவான். அவனுக்கு பொண்ணு கொடுக்கறது இல்ல. துபாயில பீடா வைப்பான். அவனுக்கு தொழிலதிபர்னு பொண்ணு கொடுக்கறது. ஐயோ, இது ஒரு மனநோய், இது ஒரு மனநோய். சிங்கப்பூர்ல கக்கூஸ் கழுவிட்டு இருப்பான். அவன் சிங்கப்பூர் மாப்பிள்ள. சிங்கப்பூருக்கே கட்டி கொடுக்குறியா இல்ல அங்க ஒரு ஆள் கட்டி கொடுக்குறியா? இது என்ன? இது ஒரு கொடுமை தான். என்ன பண்றது? இது ஒழிக்கணும். அப்ப என்ன பண்றது? அடுத்து என்ன? நம்ம மக்களுக்கு தம்பி, அரை காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும், காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும். அவ்வளவுதானே? இந்த நான் தரேன். என்ன உனக்கு வேலை? என்ன வேலை? விவசாயம் பண்ணு. அடுத்து கவர்மெண்ட் வேலை. அடுத்து என்ன பண்றது? சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த என்ன வழி இருக்குது? பட்டுப்பூச்சி வளர்த்தல், கவர்மெண்ட் வேலை. ஆடு மாடு வளர்த்தல், அரசு பணி. அப்புறம் என்ன வழி இருக்குது? நெசவு செய்து, நெசவு அரசு பணி, நெசவு அரசு பணி. நெசவாளர் இது முதலியார்கள், இது சௌராஷ்டிரா மக்கள், அவங்க தான் செய்யறதுன்னு இல்லை, எல்லாரும் செய்யலாம். இந்த முதலியார்கள் நல்ல தை செய்து நெசவு செய்வார்கள். அம்மா நீங்க எல்லாம் ப்ரொஃபசர்ஸ், நீங்க என்ன பண்றீங்க? மாச சம்பளம். எங்க பிள்ளைகள் எல்லாருக்கும் நெசவை கத்துக் கொடுங்க. அது இண்டஸ்ட்ரி. அங்கே கிராமப்புறங்களே அங்கே வேலை வாய்ப்பு. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை. மாடு மேய்க்கிறதுக்கு எதுக்கு கல்வி? நீ மாடை மேய். எத்தனை லட்சம் லிட்டர் பால் எண்ணி சொல்றதுக்கு கட்டணம். இங்க தொழிற்சாலை, பக்கத்திலே தொழிற்சாலை, 1/2 கிலோமீட்டர்ல பால்கோவா தயாரிக்கிறது. எத்தனை இது தயாரிக்கிறோம்? எம்பிட்டு நெய்க்கு போகுது, எவ்வளவு வெண்ணெய் எடுக்கிறதுக்கு போகுது, இதை கணக்கிடுறேன் கட்டுறேன். இதை வெளி மாநிலங்களை, வெளிநாடுகளை சந்தைப்படுத்துறான் பாருங்க, மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ். இதை எங்கால கல்வியால. இது மாதிரி எல்லாருக்கும் அரசு வேலை. இந்த கரும்பு பல ஆயிரம் ஏக்கர்ல போடுறோம். கரும்புல இருந்து எத்தனை நாள் பெட்ரோல் தயாரிக்கிற தொழிற்சாலை போடுறோம். கரும்புல இருந்து சக்கரை, நாட்டு சக்கரை, வெள்ளம் தயாரிக்கிற தொழிற்சாலை. வெள்ளை சீனியை பேன் பண்றோம், தடை பண்றோம். இந்த சீனியை ரேஷன் கடை கொண்டு போறோம். ஒரு கிலோ கருப்பட்டி அமெரிக்கால 1000 ரூபாய், அவனுக்கு கிடைக்கல. நான் ஏற்றுமதி செய்யறேன். நம்ம ஏற்றுமதி செய்யறோம். காரை இம்போர்ட் பண்றோம், சோறை எக்ஸ்போர்ட் பண்றோம். இது என்ன பண்ற? காரை ஏற்றுமதி செய்யறான், வெங்காயம் பருப்பு இறக்குமதி செய்யறான். ஒரு நாள் பேராபத்தான் நின்றோம். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அன்பு பெற்றோர்களே, இந்த அருமை தம்பி தங்கைகளே. 10 ஆண்டு கழித்து உலக பணக்காரனை கணக்கிடுவான். அவன் என்ன செய்வான்? பெட்ரோல் வித்தவன், டீசல் வித்தவன், தங்கம் வித்தவன், வைர வித்தவன் இருக்க மாட்டான். இங்க உலக பணக்காரன் யார் இருப்பா? நீர் வித்தவன், சோறு வித்தவன் இருப்பான். அந்த இடத்துல யார் இருப்பா? உங்கள் பிள்ளைகள் நாங்க தான் இருப்போம். உலகத்துக்கு சோறை ஏற்றுமதி செஞ்சுட்டு அவன் சொல்றான். இங்கிலாந்தினுடைய பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன்ங்கிறவன் என்ன சொல்றான்? எல்லா நாடுகளும் தங்கத்தையும் பணத்தையும் வைத்து பொருளாதாரத்தை மதிப்பிடுது.
ஆனா ஐரோப்பிய நாடுகள் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டாங்கிறான். நீர் பொருளாதார கொள்கைக்கு. நீர் பொருளாதார கொள்கை, எந்த நாடு நீர் வளத்தை அதிகம் பெற்றிருக்கிறதோ அந்த நாடு பணக்கார நாடு. அப்படி வந்துட்டான். நாங்கள் அப்படி வரப்போறோம். எப்படி திருப்பூர்ல நம்ம ஒரு பனியை ஜட்டி தயாரிக்கிறோம். உங்களை நம்ப முடியுதா பாருங்க. ராக்கெட்டை தயாரித்து பறக்க விடுகிற, ராக்கெட் தயாரிக்கிறதுக்கான பாகங்களை தயாரித்து ஏற்றுமதி செய்கிற அமெரிக்கா ஜட்டியை நமக்கு இருந்து இறக்குமதி செய்யறான். ஏன்? ஒரு ஜட்டி 250 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. அவன் தண்ணீரை பாதுகாக்கிறான், நம்மளை செலவழிக்க வைக்கிறான். நம்ம சாயத்தை ஆத்துல ஊத்தி நிலத்துல ஊத்தி கெடுக்கணும்னு நினைக்கிறான். அவன் பூமியை பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறான். கொரியன் முதலாளி வர்றான், சென்னையில ஹொண்டாய்ங்கிற ஒரு நிறுவனத்தை, கார் நிறுவனத்தை தொடங்குறான். ஹொண்டாய் இவன் எப்படி ஒப்பந்தம் போடுறான்? வெளிய முதலாளிகளுக்கு ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரி, உற்பத்தி வரி, சாலை வரி நோ கிடையாது. கையெழுத்து. தடையற்ற மின்சாரம் தரப்படும். ஒருவேளை அரை மணி நேரம் 1 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டு உற்பத்தியில் இழப்பு ஏற்பட்டால் மத்திய மாநில அரசுகளை இதை ஈடுகட்டும். புரிந்துணர்வு ஒப்பந்தம். நல்லா கவனிச்சுக்கணும். இங்க எதுக்கு வரணும்? நிலத்தடி நீர் எவ்வளவு வேணாலும் உறிந்திக்கொள் ஒப்பந்தம். விளைநிலங்கள் எவ்வளவு வேணாலும் பறிச்சு தர்றோம். எழுத்து போறோம்னா சுட்டு கொள்றோம். எடுத்துக்கிறான். இப்ப என்னத்துக்கு வாரா? இந்திய இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு மாரியாத்தா கோயில்லையோ எங்கேயும் வேண்டிட்டு வரலவே. அவனுக்கு என்ன? மனித உழைப்பு இங்கு மலிவாக கிடைக்குது. உழைப்பை சுரண்டி சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பெருக்கி பல ஆயிரம் கோடியில் லாபத்தை கொண்டு போற இந்த நாடுகள் பொருளாதாரத்தில் முன்னேறுமா? பெரும் சம்பளத்தை வாங்கி சாப்பிட நம் நாடு பொருளாதாரத்தில் முன்னேறுமா? இதை அறிவார்ந்த இளைஞர்கள் சிந்திச்சு பார்க்கணும். 1 டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. இது 10,000 பேருக்கான குடிநீர் தேவை. 3 டன் எடையுள்ள கார் 50 லட்சம் கார்கள். அப்ப தண்ணீரின் அளவு நீ கணக்கிட்டு பார்த்துக்க. இவன் ஏன் அவன் நாட்டில் தயாரிச்சு நம்ம நாட்டுக்கு இறக்குமதி செய்யல, ஏற்றுமதி செய்யல? அவன் நாட்டில் நீரை பாதுகாக்கணும், அவன் வளத்தை பாதுகாக்கணும். இந்த நிலத்தை பற்றி கவலைப்படாதவர்களிடத்திலே ஆட்சி அதிகாரத்தை நீங்க கொடுத்துட்ட. இத ஓட்டு கேட்கிறவன் பேசுற பேச்சு இல்ல, நாட்டை காக்க நினைக்கிறவன் பேசுற பேச்சு. நாங்க நாங்க நெஞ்சு வெடிக்க கத்துறது உங்க அற்ப வாக்குக்கு இல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு, எதிர்கால தலைமுறை பிள்ளையின் வாழ்க்கைக்கு என்பதை அறிவார்ந்த எனது பெற்றோர்கள், என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். உங்களை நம்பிதான் நிக்கிறான். 10 பைசா இல்ல, பராரி பை மக்க ஒண்ணும் இல்ல, காசு இல்ல, காசு நை ஒண்ணும் இல்ல. மனசு நிறைய அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, மக்களுக்கு உழைக்கணுங்கிற நல்ல பணம் இருக்கு, சேவை செய்யறதுக்கு பணம் தேவையில்லை. காசு கொடுக்கறான் ஒருத்தன்னா திருடன். நீ வியாக்கியானம் பேசுவ, நம்ம காசு தானப்பா, நம்ம காசு சரிதாப்பா, நம்ம காசு தாப்பா, அது ஏப்பா நம்மகிட்ட இருக்காம அவன்கிட்ட போச்சுப்பா, அதுக்கு ஏதாவது பதில் இருக்காப்பா? ஏப்பா காசை கொடுத்து ஒருத்தன் ஓட்டு கேட்கிறான்னா, காசை கொடுத்து இந்த பதவியை வாங்கிட்டு போய் மக்களுக்கு சேவை செய்ய அவ்வளவு நல்லவங்களாப்பா? அவ்வளவு நல்லவங்களாவீங்க? 100 கோடியை முதலீடு செய்பவன் 1000 கோடியாக சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று முதலீடு செய்கிறான். முதலீடு செய்கிற முதலாளி லாப தேவைக்கு முதலீடு செய்வாரா, மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வாரா? இதை கற்றறிந்த இளைஞர்கள், அறிவார்ந்த இன சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப காசு கொடுக்கிறவன் திருடன். காசு கொடுக்கும்போது என்ன பண்ணணும்? நல்ல மான தமிழச்சி தமிழன் அந்த என்ன பண்ணணும்? தப்புன்னு கையை பிடிச்சுக்கணும். அப்புறம் என்ன செருப்பு கிடைக்குதோ விளக்குமாறு கிடைக்குதோ, அது எது கிடைக்குதோ எடுத்துக்கிட்டு